ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் கேரட்டை வச்சு நம்ம எப்படி ஒரு ட்ரிங்க் செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட்டு, பால், சர்க்கரை. இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பால் நாங்கள் பசும்பால் வாங்கியிருக்கிறதுனால அதை வடிகட்டுறோம். எப்பவுமே காஃபி டீ போடும்போது கூட நாங்கள் அந்த பாலை வடிகட்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதில் முடி ஏதாவது இருக்குன்றதுக்காக அந்த பாலை நாங்கள் வடிகட்டுறோம். நீங்கள் நார்மல் பால் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பால் ஊற்றி ஒரு அடுப்பில் வச்சுருங்க. சிம்லேயே ஃபஸ்ட்டு வைங்க. அதுக்கப்புறம் அந்த கேரட் இருக்கு இல்லையா, நல்லா தோல் சீவிட்டு நல்லா அது சீவலில் நல்லா சீவிக்குங்க. இதில் நான் 2 வெரைட்டியாக சீவி வச்சுருப்பேன். ஒன்று பெருசுலேயும் சீவிருப்பேன், ஒன்று சின்னதுலேயும் நான் சீவியிருப்பேன். பாருங்கள், சீவிட்டு அந்த பால் நல்லா கொதித்து வரும் பொழுது நல்லா கரண்டி போட்டு நல்லா கலக்குங்க. அதில் அந்த நம்ம கேரட் சீவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சீவினதை நம்ம இந்த பாலில் போடணும். ரொம்ப நைஸாக அதுனால ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் பெருசாகவே நல்லா அந்த சீவலில் வச்சு சீவிங்க. இது குக்கரில் வச்சு 2 விசில் செய்யலாம் அப்படின்னு மட்டும் செய்யாதீங்க. இது குக்கரில் வச்சா ரொம்ப குழஞ்சி போயிடும், அந்த டேஸ்ட்டே வராது. அதனால் நம்ம பாத்திரத்திலே நம்ம செஞ்சோம்னா அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நமக்கு நல்லா அந்த திருவின அந்த கேரட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி அந்த பாலில் ஏடு சொல்கிறீங்களே அது வரணும். மேலே பாலாடை அப்படியே மேலே அப்படியே மிதந்துட்டுருக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற விடுங்க. ஆற விட்டு அந்த கேரட் இருக்குது இல்லைங்களா, அந்த கேரட்டை மட்டும் தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு நல்லா நல்லா அரைக்கணும். அதனால் அதில் இருக்க அந்த கேரட்டை எல்லாத்தையும் வடிகட்டி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுங்க. ஏலக்காய் வாசனைக்காக நம்ம ஒரு ஏலக்காய் நீங்கள் பொடிச்சு போட்டுங்க. அதையும் போட்டு சர்க்கரை இல்லை, நான் இங்கே சர்க்கரை தான் போடுறோம். சர்க்கரையை போட்டு நல்லா 3த்தையும் அந்த வேக வச்ச கேரட்டு, சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் அடிச்சிருங்க. அடிச்சிட்டோன்னே அந்த பால் நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலில் இந்த அடித்த அந்த கேரட்டை அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை வச்சு நல்லா கலக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த பால் கலரும் மாறுது பாருங்கள். இந்த கேரட்டு சாப்பிடலாம், அந்த பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க கேரட்டில் வெஜிடபிளாக சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அப்போ கேரட்லாம் சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இது செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இது இந்த கேரட் பாலுன்னு சொல்லலாம், இதுக்கு கேரட் கீருன்னு நம்ம இதுக்கு சொல்லலாம். சம்மருக்கு இது சில்லுன்னும் வச்சு குடிக்கலாம். வின்டர் சீசன்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நம்ம சூடாகவும் இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது சூப்பரான ஒரு ட்ரிங்க்ஸுங்க, இது கேரட் கீர். இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாலில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால பிள்ளைங்களும் இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.